ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இந்த பில்ல பார்க்க போறது நம்ம நிக்கலஸ் கேஜ் நடிப்புல 2022ல இந்த ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி தான் புச்சர்ஸ் கிராசிங். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த பில்ல பார்க்க போறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இது ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் டிராமா. மேலும் இந்த படத்தோட கதை வந்து ஒரு நாவல மையமா வச்சு அந்த படத்தோட கதையை எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ 1800 காலகட்டங்கள்ல வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இந்த எருமைகள், அதாவது இந்த காட்டு எருமையோட அந்த தோல்கள வேட்டையாடக்கூடிய அந்த கும்பல், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விதமா இந்த படத்தோட கதை ரன் ஆவுது. இதுல நம்ம நிக்கலஸ் கேஜ் வந்து ஒரு ஹண்டர், இந்த எருமைகள வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டையாளியா இருக்கிறாரு. ஸோ இவர்கிட்டக்க வந்து வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டரோட பையன் வந்து இந்த வேட்டையாடுறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலோட வந்து கேட்கறான். இதுக்காக நம்ம நிக்கலஸ் கேஜும் அந்த வில்லியம்ஸ்க்கு ஒரு ஆஃபர குடுக்குறாரு. எனக்கு $500லேருந்து $600 வரும். என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்த்து வருவாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர அந்த பையனும் அக்செப்ட் பண்ணா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மலை உச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டு எருமைகளோட அந்த தோல்கள எடுத்து விக்கிறதுக்காக அந்த எருமைகள வேட்டையாடுறதுக்கு இந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போறாங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர்ஸா இருந்துச்சு? இவங்க எவ்வளோ எருமைகள வேட்டையாடுனாங்க? கூட வரக்கூடிய அந்த வில்லியம்ஸ் என்னெல்லாம் கத்துக்கிட்டாருங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கு. ஸோ படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் டிராமாவா இருக்கு. படத்தோட லொகேஷன் அருமையா இருக்கு. அதுல படத்தோட கதைக்குள்ள வர்றதுக்கு இவங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ண அடுத்த செகண்டே வந்து இவங்க அட்வென்ச்சர்ஸ்க்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா வந்து தண்ணி கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. தென் வேட்டையாடக்கூடிய அந்த மலை உச்சிக்கும் வந்ததுக்கு அப்புறம் வேட்டையாடுறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லியம்ஸ் கிட்ட வந்து இவர் சொல்லுவாரு. நம்ம நிக்கலஸ் கேஜ் எப்படி வந்து வேட்டையாடணும், முதல்ல எந்த எருமையை சுடணும், தென் சுட்ட எருமையோட தோள்களை எப்படி வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மிடில் போர்ஷன்ஸ்ல பயங்கரமா லேக் அடிக்குது. ஆக்சுவலி இந்த படத்தோட டூரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 50 மினிட்ஸ் வருது. ஆனா 1 ஹவர் 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த படத்தோட டூரேஷன் அடங்கிரும். ஆனா இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அதுல இந்த படத்துல அந்த வின்டர் போர்ஷன்ஸ் அதெல்லாமே சூப்பரா கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வின்டர்ல வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த வின்டர் முடிஞ்சுமே நம்ம நிக்கலஸ் கேஜ் அந்த எருமைகளை வேட்டையாடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து போகவே போகாது. மத்த எல்லாருமே போலாம் போலாம் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க மொத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே போட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாரு. இவங்க வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா வருது. மித்தபடி வந்து கேரக்டர் ரைட்டிங்குமே அந்த அளவுக்கு டெப்த்தா எழுதல. மில்லர் யாரு? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆசைப்படுறாரு? அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இந்த அட்வென்ச்சர்ஸ் தான். இந்த அட்வென்ச்சர்ஸ்ல இந்த எருமைகளை எப்படி வேட்டையாடுறாங்க? அதை இவர் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருந்தாங்கன்னா, அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டீசென்ட் வாட்சபிளா இருக்கும். இப்பொழுதைக்கு ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஃபேமிலி வாட்சபிள் தான். பெருசா அடல்ட் கன்டென்ட்லாம் கிடையாது.